கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உலகத்தில் இன்னைக்கு அநேக காரியங்கள், அநேக அற்புத அடையாளங்களை செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனால் ஆகாதது ஒன்று இல்லை என்பதை உணர்ந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கும் மாய வித்தைகளுக்கும் நாம் விளங்கி இருக்க வேண்டும். வேதத்தின் மூலமாய் தேவனை அறிவிக்காத எந்த ஒரு மனிதனும் செய்கிற அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் அது நிலையானவைகள் அல்ல, மறந்துவிடக் கூடாது. சீமோன் ஆகிய மாய வித்தைக்காரன், இவன் ஒரு மாய வித்தைக்காரன். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவன் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது ஒரு மாயவித்தக்காரனாகிய சீமோன், இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். சமாரியா நாட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து தேவனுடைய மெய்யான தெய்வத்தை உணர்ந்து தங்கள் பாவ அறிக்கை செய்து அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த ஞானஸ்நான கூட்டத்திலே இந்த சீமோன் இருந்தான். சீமோன் என்பவன் ஒரு மாயவித்தக்காரனாக இருந்து அநேகருடைய அற்புத அடையாளங்களை கண்டு பிரமித்தார்கள். 9ஆம் வசனம் 13 கூட வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் செய்த பொழுது பேதுருவும் யோவானும் வந்து அங்கிருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஞானஸ்நானம் பெற்றிருக்கார் என்று அறிந்து அவர் மேல் கை வைத்த பொழுது அற்புத அடையாளங்கள் நடந்ததை பார்த்தான். ஆவியானவர் இறங்கினார், வல்லமை வெளிப்பட்டது. அப்பொழுது அவர் மேல் கை வைத்ததினாலே பரிசுத்த ஆவி அருளப்பட்டதை கண்ட சீமோன் பணத்துக்கு முன்னாக அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் பணத்தினால் பெறக்கூடிய வரம் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் பெற வேண்டிய வரம். என்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் இருக்கிறதோ அன்றைக்கு கர்த்தர் தாளந்துகளையும் வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் தருகிறார். ஆனால் இவனோ மாய்மாலமாய் ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, சுபாவம் மாறாதவனாய் கடந்து வந்தவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இவனுடைய வார்த்தை, இவன் உள்ளான அனுபவத்தை பேதுரு கண்டு சொல்லுகிறார். அவனை பார்த்து உன் பணம் முன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். தேவன் காட்டாத, தேவன் சொல்லாத காரியத்தை சொல்லி மக்களை திசை திருப்பி அவருடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய் கடந்து வருகிறதான பொல்லாத கிரியைகள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று மறந்து நாம் தேவனை விட்டு வழிவிலகி போய்விடக்கூடாது. தேவனை அழைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவன் சமூகத்தில் சேர முடியாது. நீ தேவனுடைய சமூகத்தில் சேர வேண்டுமானால் உனக்கு எனக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிறைந்த மனிதர்களே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவனோ தன் வாழ்க்கையில மாறாதவனாக, சுபாவம் மாறாதவனாக, மீண்டும் பண ஆசை பிடித்தவனாக அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் கையிலே கொடுத்து, நானும் யார் மேல் கை வைக்கிறேனோ அவர்களுக்கும் இந்த வர வேண்டும் என்று கேட்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் பணத்தை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். தங்கள் ஜீவியம் மாறாமலே, தங்கள் பரிசுத்த வாழ்க்கை இல்லாமலே, வேதத்தை நன்றாக படித்து உணராமலே அவர்கள் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன், எதற்காக செய்கிறார்கள்? பணத்தை கொண்டு காரியங்களை செய்ய விரும்புவது காரணம் தங்களை தானே புகழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள. நாங்கள் தான் பெரியவர்கள் என்று ஊழியம் செய்கிறதை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் அசுத்தத்திலிருந்து மீட்கப்படாதவர்கள், பாவ ஜீவியத்தை விட்டு வெளியே வராதவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உலக மேன்மைக்கும் பெருமையினாலும் பொறாமையினாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வதை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் ஒரு கிளர்ச்சி ஊழியக்காரர்கள். இவர்கள் ஊழியம் எல்லாம் ஒரு கிளர்ச்சியாகவே இருக்கிறது. சீக்கிரத்திலே பார்த்தோமானால் இவர்கள் கசப்பிலும் பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு தங்கள் சாட்சி இழந்து போகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலை வேளையில நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, இந்த சுபாவம் மாற்றம் இருக்க வேண்டும். இந்த மாய வித்தைக்காரனாகிய இந்த சீமோன் நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்தான், பாவத்தை அறிக்கை செய்தை போல் செய்தான். ஆனால் சுபாவம் மாறாமல் மீண்டும் பழைய நிலைமைக்கு போனான்.
அருமையான சகோதரி சகோதரி, இந்த காலவில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் யூடியூப் நேயர்களே, மறந்து விடாதே, நீ ஊழியம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய அபிஷேகத்தில் நடத்த வேண்டும். பணத்துக்காக பொருளுக்காக ஊழியம் செய்வோமானால் சீக்கிரத்திலே நாம் பாவ கட்டிலும் அகப்பட்டு நாம் சாட்சி இழந்து போவோம். விசுவாசிகளாக நாம் எச்சரிப்படைந்து நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே வந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்துவோமானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நாம் இருப்போமானால் நம்முடைய ஜீவியத்தில் ஆவியானவர் அநேக அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மாறாத அன்புமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவே. நாங்கள் அப்பா எங்களுடைய பெருமைக்காகவோ சுய லாபத்துக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பணத்தை வைத்துக்கொண்டு சீமோன் எதையும் வாங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் பேதுரு சொன்னான், பணம் முன்னோடு கூட நாசமாக கடவுது. அருமையாந்தே, இப்ப நம்முடைய முடிவு அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வரியில் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீரே எங்களை நடத்தினீர். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட காரியத்தில் எங்கள் நடத்துங்கப்பா. புதிய கிருபைகளை தாரு, மகிமைப்படுத்தும், பாதுகாத்தலும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரோடும் கொடுப்பாராக. ஆமென்.